சுயநலம் நீக்கி பிறர் நலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம், அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் ஆண்டவர் நல்லவர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, சிறப்பாக இந்த நாளிலே நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பலிபீடத்தின்பாக கூடியிருக்கின்றோம். கடவுள் நேற்றைய நாளிலே நமது பள்ளியில் நாம் நிறைவு செய்த ஏற்பாடு செய்த சிறப்பான பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடல் மிக சிறப்பான ஒன்றாக அமைந்திருந்தது. ஏறக்குறைய 90 விழுக்காடு பெற்றோர் அனைவருமே அனைத்து வகுப்புகளிலும் வந்திருந்து அவருடைய பெற்றோர் இந்த குழந்தைகளுடைய கல்வி தரத்தை எல்லாம் ஆய்வு செய்து சென்றிருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சியான ஒன்றாக இருந்தது. ஆசிரியர் பெருமக்கள் நீங்களுமே இந்த அளவுக்கு வரவேற்பு இதுவரை பெற்றோர்கள் நமது பள்ளிக்கு வந்ததில்லை என்பதை என்னிடம் ஒரு சிலர் பகிர்ந்திருக்கிறீர்கள். எனவே அந்த விதத்திலே நமது பள்ளியின் மீது நமது குழந்தைகள் மீதும் பெற்றோர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்திற்காக வளர்ச்சிக்காக நாம் எடுக்கக்கூடிய முன்னேற்பாடுகளை எல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்காக சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே நாம் நன்றி சொல்வோம். சிறப்பான விதத்திலே நமது பள்ளிக்கு இந்த நாளிலே திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரியை பெற்றுக் கொடுப்பதற்காக நமது திண்டுக்கல் மறை மாவட்ட பள்ளிகளுடைய கண்காணிப்பாளர் பேரரு தந்தை மெல்கி அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார். தந்தை அவர்களை ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் அனைவருடைய பெயராலே அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்போம். திருப்பலி முன்னுரை வாசிக்கப்பட்டதோடு நாமும் இணைந்து திருப்பலியிலே பங்கெடுப்போம். நம்முடைய கல்வி நிலையமாக இருக்கக்கூடிய ஜான்பான் மேல்நிலைப் பள்ளியானது அனைத்து விதங்கள் வளர்ச்சியடைய வேண்டும், நிறைவை எட்ட வேண்டும் என்றும் சிறப்பாக இந்த ஆண்டிலே முழு அளவான தேர்ச்சியை 10, 12, 11ஆம் வகுப்புக்கும் அரசு தேர்வாக இருந்தால் அதிலும் நாம் சிறப்பாக 100% தேர்ச்சி அடைவதற்கு சிறப்பாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த வேண்டுதலோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இறை மக்களாகிய நாம் இறை நம்பிக்கையில் நிலைத்து வாழ இன்றைய திருப்பலி வழி நம்மை அழைக்கின்றார். நம்பிக்கை என்பது அளவிலோ தோற்றத்திலோ வடிவத்திலோ வெளிப்படுவது இல்லை, மாறாக வார்த்தையிலும் வாழ்வியல் செயல்பாடுகளிலும் வெளிப்பட வேண்டும். அது கீழ்ப்படிதல், அர்ப்பணித்தல், சுயநலம் மறுத்தல், பொதுநலம் பேணுதல் போன்ற பல பரிமாணங்களை கொண்டது. நம்பிக்கையில் அன்பு பகிரப்படும், தைரியம் வெளிப்படும், கடவுளின் அதிசயங்களும் அற்புதங்களும் உணரப்படும், பணியாற்றுபவர்களின் பணி மேன்மையாக கருதப்படும். நம்பிக்கை உள்ள மனிதரிடம் நன்றி உள்ளம் மேன்மை பாராட்டும். நேரத்தையும் வார்த்தைகளையும் சரியாக பயன்படுத்தி வெற்றிகளை முரசு கொட்டி கொண்டாடுவதும் நம்பிக்கையின் அடையாளம். தொடர்ந்து செயல்படுவதும் இறைவார்த்தை மற்றும் இறைவேண்டலிலும் நிலைத்திருப்பதும் நம் இறை நம்பிக்கையை பெருகச் செய்யும். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. அவரை நாடி தேடும் மக்களினமாக வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் நினைவோம். தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் எண்ணி பார்த்து ஏற்றுக்கொண்டு மனவருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகள் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையுமே மன்னித்து நம்மை நிறைவான அன்பின் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தினால் எங்களுக்கு உமது இரக்கத்தை அருளுகின்றீரே. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் யோவேல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 முடிய. மீண்டும் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. குருக்களே, சாக்குடை உடுத்தி கொண்டு தேமி அழுங்கள். பலிபீடத்தில் பணிபுரிவோரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்குடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையிலும் நீர்ம படையிலும் இல்லாமல் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாய ஆண்டவரின் இல்லத்தில் கூடி வரச் செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அனிமை அனுப்பும் நாளாக அது வரும். சியோனிலே எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரலிடுங்கள். நாட்டில் குடியிருப்போர் அனைவரும் நடுங்குவார்களா? ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகிறது. ஆம், அது வந்துவிட்டது. அதுவோ இருளும் காரிருளும் கவிந்த நாள், மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள். விடியற்கால ஒளிமலை மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகிறது. இது போன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை, இனிமேலும் தலைமுறைக்கும் நிகழப்போவதும் இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல்களிலே. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல்களிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்களிலே. காலத்தின் குரல்களில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரலில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆரியும் அந்தமும் ஆயினாய், ஆரியும் அந்தமும் ஆயினாய். மழலையின் சிரிப்பில் முன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே.
இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவோருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 26 வரை. மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுவிடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுவிடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவு விட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடைய ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமை விட கேடுள்ளதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையான பள்ளியினுடைய தாளாளர், தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பிரசங்கம் வைக்கலாமா? சீக்கிரம் முடிச்சிடுறேன், ஒரு 3-4 நிமிஷத்துலேயே முடிச்சிடுவேன். ஏன்னா உங்களுக்கு பொறுமை தாங்காது. ஆகையினால் விரைவாகவும் வேகமாகவும் முடித்து விடுகிறேன். கூகுள் சர்ச்சில் போய் அல்லது ஏஐயில் போய் அல்லது வேலை சர்ச் இன்ஜின், நிறைய இன்ஜின் வந்துருச்சு. இப்போ நல்ல விஷயங்கள்லாம் தேடுங்க. அதில் போய் தர்சத் மாஞ்சி அப்படின்னு ஒரு பேர் அடித்து பாருங்கள். அவரை பற்றிய வரலாறு வரும். யாருக்காவது தெரியுமா? மலைக்கு பின்னால் அவர் பீகாரை சேர்ந்த ஒருவர் குடியிருக்கிறார். ஒரு 100 குடும்பம் இருக்கும். நகரத்துக்குள் வருவதற்கு அவர்கள் 55 கிலோமீட்டர் அந்த மலையை சுற்றி வர வேண்டும். ஒரு நாள் அவருடைய அந்த, நான் பேர் யார் சொன்னேன், தர்சத் மாஞ்சி, அவருடைய மனைவி கீழே விழுந்துட்டாங்க. தூக்கிட்டு வர்றதுக்கு வாகனம் எதுவுமே இல்லை. நடந்தே கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வரும்போது அவங்க மனைவி இறந்துடுறாங்க. மனைவி இறந்த பிற்பாடு அவருக்கு யோசனை வருகிறது. 1959 நடக்கிறது. 59 கிலோமீட்டர் சுற்றி ஆஸ்பத்திரிக்கு போக முடியவில்லையே என்று சொல்லி அவர் 1960
அந்த மலையை குடைய ஆரம்பிக்கிறார். கையிலே ஒரு சுத்தியல், ஒரு உளி, இது 2 மட்டும்தான் இருந்துச்சு. அவர் அந்த மலையை குடைய ஆரம்பிக்கிற போது எல்லாருக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் வேதனை. இது எப்படி முடியும், இது எப்படி சாத்தியம்? ஒரு உளியையும் ஒரு சுத்தியலையும் வச்சுக்கிட்டு இது ஒரு நபராக எப்படி செய்ய முடியும்? எப்பயுமே எந்த காரியத்தையுமே ஆரம்பிக்கிற போது சில நக்கலான வீம்பலான சில நேரங்களிலே தேவையற்ற அந்த விமர்சனங்கள் அந்த நல்ல செயலை குறைத்து விடும். எல்லாம் அப்படித்தான். படித்து என்ன செய்ய போகிற, மார்க் வாங்கி என்ன செய்ய போகிற, வேலை தர போகிறாங்களா, இல்லாட்டி வேறு என்ன செய்ய போகிறாங்க, இப்படியே சில மாணவர்கள் நல்லா படிக்கிறவங்க தட்டி 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 ஒழுசலாக்கி விட்றாங்க. ஒரு சில நேரங்களில் நம்பிக்கையை நோக்கி பயணம் செய்கிறதுக்கு என்ன வாழ்க்கை, என்ன இது, என்ன அது அப்படின்னு சொல்லியே பல நேரங்களிலே மட்டம் தட்டி வீணாக போய் உருப்படாமல் போய் வேறு எங்கேயும் போகிறோம். அன்புக்குரியவர்களை, இப்படியான எதிர்மறையான சிந்தனைகளை இந்த இளைய சமுதாயம் நிறையவே பரப்பி விடுகிறது. நோய் நோய் நோயின்னு பேசி இதை பேச்சு அடக்கிறதுக்கே நமக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படின்னா நம்ம எப்படி ஒரு சிந்தனையில் மூழ்கி படிக்கிறது? அதே மாதிரி இவர் அந்த ஆரம்பிக்கிற போது சில நேரங்களிலே அப்படி ஒரு விமர்சனம், ஒரு உளியும் ஒரு சுத்தியிலையும் வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் போய் கூகுளில் அடித்து பாருங்கள். 1960 ஆரம்பித்தார், 1982 முடித்தார். அந்த மலையை 2ஆக குடைந்தார். 130 மீட்டர் நீளம். நான் போய் சொன்னாலும் போய் பாருங்கள், இன்றைக்கி அந்த ரோடு இருக்குது, மலையை குடைஞ்ச ரோடு, மவுண்டன் மேன் என்று அழைக்கிறார். 130 அடி நீளம், 55 கிலோமீட்டர் வெறும் 15 கிலோமீட்டராக மாறிடுச்சு. 9 மீட்டர் அகலம். மலையை குடைஞ்சது 7 மீட்டர் அகலம். இன்றைக்கி அந்த போய் பார்த்தேன், அந்த கூகுள் இமேஜில் போய் அந்த அவர் பேரை அடித்த அந்த இமேஜில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாதை இன்றைக்கி இருக்கும், இன்றைக்கி பயன்பாட்டு இருக்கும். 2007 இறந்தார். 2016 அரசு அவர் பெயரிலே தபால் தலையை வெளியிட்டு இந்த மவுண்டன் மேன் அப்படின்னு சொல்லு. எதுக்கு இதை சொல்கிறேன்? நம்பிக்கை இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கும். ஏனோ வந்தோம் போனோம். பின்னாடி நீ உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், இளைய ஒழுங்காக படிக்கணும்டா, இளைய நேரத்துக்கு போகணும்டா, இளைய பேசாமல் உட்காந்துருக்கா. நீ கல்யாணம் முடித்து பிள்ளைய பேர பிள்ளைய எடுத்து பாருங்கள், அப்போ தான் புத்தியே வரும். அதுக்குள்ளாட்டி சோழி முடிஞ்சு போயிடும், கல்லறைக்கு போய் படுத்துற வேண்டியது. அதுக்கு தான் படித்து படித்து சொல்கிறது. நீங்கள்லாம் இந்த வயசில் என்ன சொன்ன, வடிவேலு சொன்னது மாதிரி சேம் பிளட், காதில் ரத்தம் வருது அறிவுரையை கேட்டு கேட்டு. இப்போ ரத்தம் வரும். நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு வாயு வலிக்கும். நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவீங்க? கல்யாணம் முடிச்சிருப்பாடு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு அறிவு வரும். அறிவு வரங்காட்டி வாழ்க்கை முடிஞ்சு வரும், கல்லறை போய் படுத்துக்க வேண்டியது. வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிந்த பிறகு வாழ்க்கையை முடிந்து விடுது, கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறான். அதனால தான் இந்த நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதையும் சரி, வீட்டில் போய் சரி, ஒன்றுமே விளங்காது. பேசாமல் இப்போயே போய் கல்லறையில் உட்காந்துக்கிறது நல்லது. எதுக்கு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்பிக்கை என்னால் செய்ய முடியும், இதை விளையாட்டிலும் சரி, படிப்பிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, மௌனத்திலும் சரி சிறந்த பிள்ளைகளாக இருப்பேன் என்ற நம்பிக்கை உங்களிடம் வரல அப்படின்னா உங்களுடைய உள்ளத்திலே எதிர்மறையான சிந்தனைகள் நிறையவே நிறைந்திருக்கிறது. அங்கே போகிறேன், நம்ம பையன் அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசிட்டு போகிறேன். என்ன அதில் பேசுகிறதுனா அவ்வளவு இனிப்பா? நான் என் காதாலாம் கேட்டிருக்கேன். இவனுங்களுக்கெல்லாம் இந்த வயசு உடல் உறுப்புகளை பற்றி கேவலமாக பேசுவதற்கு வாய் புளுத்து போகாதா? எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் எதிர்மறையால் நிறைந்திருக்கிறது. அப்படின்னா நீ போய் ஒரு வேடத்தில் வேலை செஞ்சு ஒரு மனைவியை கட்டி பிள்ளைகளை பெற்று அதுக்கு அறிவுரை சொல்ல போறியா நீ? நாங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கோம். உங்கள் ஆசிரியர் பெருமக்கள்லாம் அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. அதனால் இப்போ உனக்கு ஏறவே ஏறாது. நீ வாழ்க்கையில் நொந்து நூலாக அடிபட்டு உதப்பட்டு மிதிபட்டு அவமானப்பட்டு கிடக்கிற போது தான் ஐயோ அன்னைக்கு சொன்னாங்களே, கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா வாழ்க்கையில் வந்திருக்கலாமே. அப்பப்போ பல்ல காட்டிக்கிட்டு இழிச்சுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு பொல்லா வார்த்தை உடல் உறுப்புகளை பற்றி கேவலமாக பேசிக்கிட்டு அவ்வளோ சாதாரணமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி என்ன உனக்கு இன்பம்? நம்ம வீட்டில் யாரும் பெற்றோர்கள் இல்லையா? படிக்கிற வயசில் உனக்கு எதுக்கு? இது அறிவுரை இல்லை. நம்முடைய சிந்தனையிலே நிறைந்திருக்கிற எதிர்மறையான சிந்தனைகள் சமூக மீடியா, சோசியல் மீடியான்னு சொல்கிறாங்க, மொத்தத்தில் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்துலேயும்.
அது உங்களை அப்படி மாற்றிருக்கு. தயவுசெய்து அன்பு பிள்ளைகளே, இது அறிவுரை இல்லை, வாழ்க்கை பாடம். படித்து அறியாதது பற்றில் அறிவு. அனுபவம் நிறைய சொல்லிக் கொடுக்கும். எனவே அன்பு பிள்ளைகளே, அந்த ஒரு சமீபத்துக்கு முன்னாடி விஜய் எழுதின ஒரு நம்பிக்கையை பற்றி நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள், வழிதாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம்தான், உளிதாங்கும் கல் தானே நல்ல சிலையாகும். இதெல்லாம் நிறையா சொல்லி வச்சுருக்காங்க. கேட்டு கேட்டு காதில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லாதீங்க. தயவுசெய்து உங்கள் சிந்தனைகளிலே நேர்மறையான சிந்தனையை சிந்திக்க பழகுங்க. வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ போய் நிற்பீங்க. உங்களுக்கு படிப்பு வரலனாலும் கூட ஒழுக்கம் இருந்தால் நீங்கள் சிறந்த மாணவனாக இருப்பீங்க. அதைத்தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். கல்வி மட்டும் ஒரு மனிதனை நிரந்தர உயரத்தில் உயர்த்துவதில்லை. எல்லாம் கல்வி கல்வி மார்க் நிறைய ஃபீல்டு இருக்குது. விளையாட்டு இருக்குது, பேச்சு திறமை இருக்குது, ஒரு கலை இருக்குது, ஒரு நேர்மையான உண்மையான ஒரு மனநிலையிலோடு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் போகிற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த மனிதன் நல்லாப்பா, ஒரு வேலையை கொடுத்தா நல்லா செய்வேன், அது போதும் உங்கள் ஒரு இடத்துல மிகச்சிறந்த ஒரு மனிதனாக உயர்த்த. எனவே அன்புக்குரிய பிள்ளைகளை, இதிலெல்லாம் நான் எந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சில விஷயங்களை காட்டமாகவே சொன்னால் அது உங்களுடைய உள்ளத்திலே ஏறும் என்று நினைக்கின்றேன். எனவே இத்தகைய நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே நேர்மறையான சிந்தனையை கொடுக்கும். அது நம்மை படிப்படியாக சிறந்த ஒரு இடத்திற்கு நம்மை அறியாமலே அழைத்து செல்லும். யூனிவர்ஸுடைய இந்த இயற்கையினுடைய சக்தி, ஆற்றல், பேராற்றல் யாரெல்லாம் தனக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அந்த இயற்கை உங்களை நோக்கி உயர்வை நோக்கி வழிநடத்தி செல்லும். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், நேர்மறையான சிந்தனை மட்டும் உங்களிடத்தில் இருந்தால். தயவுசெய்து சின்ன பிள்ளைகள் இடத்துல நாங்கள்லாம் நிறைய அனுபவத்தில் பட்டோம். நீங்கள் அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் செல்லக்கூடிய வழியை உங்கள் யூனிவர்ஸில் இந்த இயற்கையின் ஆற்றல், யூனிவர்சல் வைப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அதுவே உங்களை எங்கே போய் நிற்கணுமோ அங்கே நான் அழைத்து சொல்லும். உங்களுடைய அந்த சிந்தனையை சீர்தூக்கி பாருங்கள். அப்படி நேர்மறையான சிந்தனை இருந்தால் தொடர்ந்து பயணிப்போம். இந்த இயற்கை, இந்த யூனிவர்ஸ் சக்தி, காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, அது எங்கே உங்களை போய் வழி நடத்துமோ அங்கே போய் வழி நிறுத்தும். இருந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரின் உழைப்பு வீண் போகாது என்கிற பவுடரியாரின் வாழ்த்துக்கள் மெய்வனம் ஆகும். திரு அவைக்காக உழைப்போர் அனைவரும் அனைத்து ஆசீர் பெற்று வாழவும், குறிப்பாக திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவர்கள் அனைவரும் சுகப்பெற்று நல்ல உடல் உள்ள வலிமையோடு இறைமக்களை வழிநடத்த அருள் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனித பலத்தை நம்பி இறங்குவதை விட இறை பலத்தை நம்பி நாம் ஒவ்வொரு செயலிலும் இறங்க வேண்டும். இறைவனை நம்பி பயணித்தோம் என்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆம் இறைவா, எம் நாட்டையாளும் தலைவர்களுக்காகவும் உலகையாளும் தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்களது திட்டங்களிலும் செயல்பாடுகளிலும் அமைதியும் நீதியும் சமத்துவம் செழித்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் செழித்தோங்கும் என்ற பதிலுரை பாடல் வரிகளின்படி இறைவனை நம்பி வாழும் எம் பள்ளியின் மாணவ மாணவிகள் அனைவரும் கனித்தரும் வாழ்வு வாழ வேண்டுமென்று அவர்களது பெற்றோர் மகிழும் வண்ணம் சீரிய வாழ்வினை மேற்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடினோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, ஆம் வந்துவிட்டது என்று மொழிந்த இறைவா, எம் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரும் ஆசிரிய பணி அறப்பணி என்பதை உணர்ந்த அர்ப்பணிப்புடன் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களை சிறந்த முறையில் உருவாக்க தேவையான உடல் உள்ள ஆன்மா நலன்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று மொழிந்த எம் இறைவா, அரசு பொதுத் தேர்வை எழுத இருக்கும் 10ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் நன்கு படித்து தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இறைவன் நமக்கு நல்ல நேர்மறையான சிந்தனைகளை, நம்பிக்கை தருகிற நல்ல சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நமக்கு தர வேண்டும். அப்படி ஒரு சிந்தனை அமைந்துவிட்டால் இந்த இயற்கையின் சக்தி நம்மை எங்கு ஒரு நல்ல இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமோ அங்கு அழைத்து செல்லும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த பிள்ளைகளை எல்லாம் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எல்லாருக்கும் நீர் நிறைவான உமது சக்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றீர். அவர்கள் அனைவரும் நேர்மறையான சிந்தனையோடு இந்த இளம் வயதிலே பயிற்சியையும் ஒழுக்கத்தையும் மிகுந்து கற்று தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த எதிர்காலத்தை சிறப்பான வழியிலே கொண்டு செல்ல தேவையான ஆற்றலையும் சக்தியையும் கேட்டிருக்கிறோம். எங்கள் அனைவருக்கும் இந்த அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மணவீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மணவீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வார் ஆண்டவனே, உன் அருளோடு அழைப்பார் பாமரனே. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து சேர்ந்து வந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த உன்னதமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கையின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இந்த திருப்பணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் அனைவரும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தை மீட்பளிக்கு கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனை நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் ஒரு திரு அவையினை கூந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையாக அனைவரோடும் ஒரு திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். இந்த நாளில் எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கக்கூடிய அன்பு தந்தை மெழுக்கி அவர்களை நிறைவாக ஆஸ்வதிப்பீராக. மறைமாவட்ட பள்ளிகளுடைய முன்னேற்றத்திற்காக தந்தை அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து மறைமாவட்ட கல்விக்கூடங்கள் அனைத்து நிறைவையும் உமது அருளையும் உமது இறை வார்த்தை அறிவிக்கக்கூடிய நிலையங்களாக மாறுவதற்கான அருளாசிரியர் நிறைவாக பொழிந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவீராக. எமது ஜான்பால் மேல்நிலைப் பள்ளியின் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக மைக்கஞ்சி மன்றாடுகிறோம். இந்த கல்வி ஆண்டிலே எமது குழந்தைகள் அனைவரும் சிறப்பாக உழைத்து நிறைவான தேர்ச்சி அடைவதற்கு நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் உமது அருள்கரம் எங்களை வழிநடத்துவதாக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமுகவலின் ஏற்றிடம் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால் அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருளமை பார்த்து மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியினாலே நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் யாதொரு கலக்கமுமின்றி மகிழ்ச்சியோடு வாழச் செய்திருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, இங்கே கூடி வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த உலகம் தர முடியாத மகிழ்வையும் சமாதானத்தை அருளையும் சிறந்த நம்பிக்கையையும் நேர்மறையான சிந்தனைகளும் நிறைவாக அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கு அன்பின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய தெய்வீகமான திருவிருந்துக்கு பங்கெடுக்க இங்கே அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். தேவரே இல்லத்தில் எழுந்தளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருரத்தை நம்மை காத்து நமக்கு தூய வாழ்வை கொடுப்பதாக. செம்மறியே
இன் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க இறைவன் தரும் விருந்துது அதை உண்ண தடை என்ன உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன இறைவன் தரும் விருந்துது அதை உண்ண தடை என்ன உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய் உலகை என்னும் ஒளி கொணர்ந்து எம்மை ஆளுவாய் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க வானம் பொழிய பூமி விளைய வளமும் பொங்குமே வளமே வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே வானம் பொழிய பூமி விளைய வளமும் பொங்குமே வளமே வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே எந்த உணவாய் நீ வந்தாலே இன்பம் தங்குமே உந்தன் அருளை விதைத்தால் இந்த உலகம் உய்யுமே செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க உலகம் எல்லாம் இணைவது உன் உள்ளம் ஒன்றிலே இயற்கை நீரை கொள்வது உன் செயலின் பண்பிலே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவிலாவின் தண்ணீரே என்னை கழுவியருளும்
கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இந்த நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்று ஜெபித்திருக்கக்கூடிய அன்பு தந்தை, நமது திண்டுக்கல் ஆர்சி கத்தோலிக்க பள்ளிகளுடைய கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய பேரரு தந்தை மெல்கி அவர்கள் நாள் நமக்கு திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கின்றார். தந்தை அவர்கள் நிறைந்த அனுபவம் பெற்றவர். பல்வேறு பணிகளை நமது மறை மாவட்டத்திலே மேற்கொண்டிருக்கக்கூடியவர். இப்பொழுது கல்வி பணியை சிறப்பாக பங்கு பணி மறை மாவட்டத்தினுடைய பொருளாளராக இருந்து அந்த பணியையும் செய்துட்டு இப்பொழுது கல்வி பணியிலே மிக ஆர்வத்தோடு தந்தையவர்கள் பல முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார். மாணவர்களை ஆற்றுப்படுத்துவது இப்படியான பணிகளையும் அவர் முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்து அதை திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார். தந்தையவர்கள் கல்வி பணியிலே அனுபவம் வாய்ந்தவர் என்பதற்கு சான்றாக வெள்ளோடு புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியானது காட்சியளிக்கிறது. அந்த பள்ளியை தந்தையவர்கள் தன்னுடைய பணிக்காலத்திலே தொடங்கினார். எனவே தொடர்ந்து தந்தையவர்கள் பல்வேறு புதிய பணிகளை செய்வதிலே முன்னெடுப்பதிலே அவர் ஆர்வத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தந்தையவர்கள் சிறந்த விளையாட்டு வீரர். எப்பொழுதும் காலையில் நீங்கள் பல நேரங்களில் நம்முடைய சிபிஎஸ்சி நுழைவாயில் வழியாக வந்தீங்கன்னா பல நேரங்களில் அருள் தந்தையரோடு சேர்ந்து தந்தையவர்கள் விடாமல் தொடர்ந்து விளையாட்டு பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். இப்போ மட்டும் இல்லை, தொடக்கத்திலிருந்தே அவர் அந்த பழக்கத்தை தொடர்ந்து கை கொண்டு வருகிறார். எனவே இன்றைய நாளிலே நமது மாணவ செல்வங்களுக்கு தேவையான தொடர்ந்து நாம் சொல்லக்கூடிய செய்திகளை தந்தையவர்கள் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் போகும்போது வரும்போது நிச்சயமாக அவர் பார்த்துருக்கிறார், பார்க்காமலாம் இல்லை. அதனால தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்படி என்பது தெரிய வருகிறது. அதனால் பல முறை உங்களுக்கு அறிவுறுத்தியவாறு நீங்கள் பள்ளிக்கு உள்ளே மட்டுமல்ல மாணவர் அல்ல, எங்கே போனாலும் நீங்கள் மாணவர் தான். சீருடையோடு எங்கிருந்தாலும் நீங்கள் ஜான்பால் மேல்நிலை பள்ளியைத்தான் அடையாளப்படுத்துகிறீர்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அதனால் பெருமையோ அல்லது இகழ்வோ வரும் என்றால் அது பள்ளிக்குத்தான் வரும். எனவே நீங்கள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் மாணவர்களாக கண்ணியமாக ஒழுக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்று உங்களை தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் எல்லோரும் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ்வதற்கு, நம்பிக்கையை கை கொண்டு செயல்படுவதற்கு தந்தை அவர்கள் தன்னுடைய அனுபவத்தோடு தன்னுடைய வாழ்க்கை பாடத்தோடு உங்களுக்கு பல செய்திகளை இந்த நாளில் சொல்லியிருக்கின்றார். எனவே சிறப்பாக நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளில் நமக்கு திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்த தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக இந்த எளிய பொன்னாடை அணிவித்து வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். அன்புக்குரியவர்களை மீண்டுமாக தந்தை அவர்களுக்கும் அவருடைய நல்ல வார்த்தைகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மிகுந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எங்களுடைய எல்லாருடைய நோக்கம் நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு நிலையை எட்டி பிடிக்க வேண்டும் என்பது தான். எனவே அதற்காகத்தான் முயற்சி செய்கிறோம். தொடர்ந்து அந்த இயற்கையினுடைய ஆற்றல் உங்களை சிறப்பாக வழிநடத்தும். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவே. இறைவனுக்கு உமக்கு நன்றி.